ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்போது அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்து முதலமைச்சர் இவற்றில் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று மாலை அவரும் 4 அமைச்சர்களும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி ஆளுநரை அவருடைய மாளிகையிலே சந்தித்தோம். 21 மசோதாக்கள் இன்றைக்கு தமிழக அரசாலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 10 மசோதாக்கள் ஆளுநர் அவர்கள் ஐ வித்ஹோல்ட் அசென்ட் என்று சொல்லி அந்த மனுக்களை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார்கள். உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி 2வது முறையாக அந்த 10 சட்டங்களையும் சட்ட முன்வடிவுகளையும் நிறைவேற்றி மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மேதகு ஆளுநர் அவர்கள் அந்த 10 சட்ட முன்வடிவுகளையும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு சில சந்தேகம், அதாவது யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 66 என்று சொல்லி ஆர்டிகிள் அதாவது 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட்ல என்ட்ரி 66 இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியுள்ளார்கள். அதை நாங்கள் இன்றைக்கு பேசுகிற பொழுது முதல் முறையாக நீங்கள் அனுப்புகிற பொழுதே அதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அதற்கான விளக்கங்களை தந்து அனுப்பியிருப்போம் என்கின்ற தகவல்களை இன்றைக்கு சொல்லியிருக்கின்றோம். மீதமுள்ள 8 மசோதாக்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்களே கேட்டுக்கொண்டவே அவை அனுப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 மசோதாக்களை ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் சித்தாபையிலும் ப்ரீ யூனிவர்சிட்டிஸுடைய தனியார் பல்கலைக்கழக சட்ட முடிவை அனுப்பியிருக்கிறார். ஆக 20 மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஒரு மசோதா மட்டும் இன்றைக்கு ஆளுநரிடத்தில் வேளாண் விளைபொருள் சட்டம் அந்த சட்டம் மட்டும் இன்றைக்கு முன்வடிவு மட்டும் ஆளுநரிடத்திலே இன்றைக்கு நிலுவையில் உள்ளது. இது முதலாவது பகுதி. 2வது பகுதியாக இன்றைக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் மீது சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்காக அனுப்பப்பட்டு பல மாதங்களாக திரு கே.சி. வீரமணி அவர்கள் மீது 15 மாதங்களாகவும் விஜயபாஸ்கர் மீது 7 மாதங்களுக்கு மேலாகவும் அந்த கோப்புகள் நிலுவையிலே உள்ளன. எனவே அவற்றுக்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு தீர விசாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட விளக்கங்களை எல்லாம் அரசு தந்திருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லி அதற்கான அனுமதியையும் மேதகு ஆளுநரிடத்தில் கேட்டிருக்கின்றோம். அத்தோடு இல்லாமல் பிரிமெச்சூர் ரிலீஸ் முன்கூட்டி விடுதலை, அந்த முன்கூட்டி விடுதலைக்காக பேரறிஞர் அண்ணாவுடைய 115வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 112 கோப்புகள் முதல் கட்டமாக அனுப்பப்பட்டன. அதில் 70 கோப்புகளில் 68 கோப்புகள் 68 பேருக்கு விடுதலைக்கு அனுமதி தந்து 20 பேருடைய 2 பேருடைய விடுதலை மட்டும் ரத்து செய்து 70 கோப்புகள் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. 42 முன்விடுதலை கோப்புகள் ஆளுநரிடத்திலே இருக்கின்றன. இன்னும் ஒரு 7 முன்விடுதலை கோப்புகள் நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி அந்த கோப்புகள் பரிசீலிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு முன்கூட்டி விடுதலை தர வேண்டும் என்று பிரிமெச்சூர் ரிலீஸுக்காக சொல்லப்பட்டது. எனவே அந்த மனுக்கள் இன்றைக்கு அந்த சேர்த்து 49 நிலுவையில் உள்ளன. அதற்கும் விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். எனவே இந்த 4 கோரிக்கை அடுத்ததாக தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக 4 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். 11 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். எனவே அதற்கான விளக்கங்களையும் இன்றைக்கு சொல்லி அதற்கான ஒப்புதல்களையும் விரைந்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இவற்றை எல்லாம் மனுவாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரிடத்தில் தந்திருக்கிறார்கள். துறை அமைச்சர்கள் நாங்கள் அதை பற்றி ஆளுநரிடத்தில் எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம். இந்த 10 பேர் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்ற தகவல் இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இதுக்கு குடியரசுத் தலைவர் கமிஷனர் தகவல் இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைங்க, அனுப்புறதுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சிச்சு. அனுப்புறதுக்கு பிறகு இது அனுப்பப்பட்டது என்பது சொல்லியிருக்கிறார். முதல்ல அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து 1.5 வருஷம் சென்று தான் 2 பில்லு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 20 வருஷத்தில் 22வது வருஷத்தில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் திருப்பி அனுப்புகிறாரு. நாம் உடனே ஸ்பெஷலாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் தலைமையில் அசம்பிளியை கூட்டி அந்த பில்லை அனுப்புகிறோம். அது பவர் வந்து கவர்னருக்கு தான் உண்டு.
அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டி பில்ஸு கான்ஸ்டியூஷனுக்கு 1950 கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. அதுக்கு முந்தின பில் ஏதாவது இருந்தால் இப்போ அனுப்பலாம். இது அப்படி இல்லை. அதனால் உங்களுடைய பவரை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் லேட் ஆகும். ஏன்னா அப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட் போய் அங்கே போய் வர லேட் ஆகும். இது அரசுக்கு கேட்டுரும். இவ்வளோதான் தவிர வேற என்ன மற்ற பில்லு எல்லாம் அவங்க அமைச்சர் சொன்னது மாதிரி அந்தந்த அமைச்சர்கள் சட்டத்துறையில் அவர் சர்வீஸ் கமிஷனு அதெல்லாம் அவங்க அந்தந்த அமைச்சர்கள் சொன்னாங்க. எல்லா விவரங்கள் கேட்டு எல்லா பில்லையும் நாங்கள் முதலமைச்சரும் அது சம்பந்தமாக எல்லாத்தையும் அவர் மனுவாக கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் பேசி அவங்க அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே கவர்னருடைய விருப்பம் எப்படிங்கிறது பெரும்பாலான பில் எல்லாமே உயர்கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் தான். அதுல இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு திருப்தியோ இல்ல நம்பிக்கைக்குரியதா உங்களுக்கு இருக்காது? இல்ல, அதாவது 10 பில்லு தான் அதுல உயர்கல்வித்துறைக்கு. மற்றதுல வேளாண்மை துறை இருக்கு, சட்டத்துறை இருக்கு, சர்வீஸ் கமிஷன் இருக்கு, பைனான்ஸ் மினிஸ்டர் பாக்குற சர்வீஸ் கமிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா உங்களுக்கு நீங்க இருக்க பவர்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது இல்லைன்னு தான் நம்முடைய வாதம். சட்டமன்றத்தை கூட்டி திருப்பி அனுப்பிச்சாச்சு. திருப்பி அனுப்புனா கான்ஸ்டியூஷன் படி நீங்க கையெழுத்து போடணும், உங்களுடைய அதிகாரத்தை நீங்களே பயன்படுத்தலாம் அப்படிங்கறது எங்களுடைய ரிக்வெஸ்ட். நிச்சயமாக இது அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர். ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவர். அது இரண்டுமே இன்றைக்கு இந்த சந்திப்பில் தெளிவாக தெரிந்தது. சந்திப்பு சுமூகமாக இருந்தது. விடை எப்படி வருகிறது என்பதை நீதிமன்றத்தில் தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இந்த சந்திப்பு நல்லா நடந்திருக்கு சந்திப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அழைத்தால் வருவோம். அதுதான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.